குட் மார்னிங் டு ஆல். ஐம் பவித்ரா ஃப்ரம் விருதுநகர். எனக்கு 7 இயர்ஸ் இருக்கும்போதுலேருந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்கேன். பிளேயராக இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக யோகா ட்ரெயினியாக இருந்திருக்கேன். இப்போது என்ன அப்படின்னா, நான் அசிஸ்டன்ட் யோகா தெரப்பிஸ்ட் செலக்ட் பண்ணி நான் படிச்சுட்ருக்கேன். இங்கே வந்து எனக்கு நடராஜன் சாரும் ஜெயந்தி மேமும் கிளாஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே கிளாஸ் புரியுது. நிறைய சயின்டிஃபிக் நொட்டேஷன்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இதுக்கு இந்த சயின்டிஃபிக் நேம் தான் வச்சு சொல்லணும். ஆல்ரெடி வந்து எங்களுக்கு தெரியும் யோகா, இதுக்கு இந்த டிசீஸ்க்கு இந்த யோகா பண்ணணும்னு தெரியும். பட் என்ன அப்படின்னா, அந்த சயின்டிஃபிக் நொட்டேஷன்லாம் எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ இங்கே வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா, கிளாஸ் ரூம்லாம் நல்லா இருக்குது. அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்து எதுக்கு எந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அதையும் நல்லா சொல்லித்தராங்க. அதே மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்டே பண்ணுறதுக்கு ரூமாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. வேறு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ யோகா தெரப்பி அப்படின்னா, இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா, நம்ம யோகா தெரப்பினா என்னன்றதுலேருந்து அவங்களுக்கு சொல்லி, ஹெல்த்துனா என்ன அதை எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளும் வரவங்ககிட்ட வந்து அதை ஃபுல்லாத்தையுமே சொல்லணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நிறைய டிசீஸை வந்து கிளியர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா, அவங்கள நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்குன்னு தனியாக ஹோல் செட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ப்ராக்டிசஸ், அதாவது ப்ராக்டிஸ் அப்படின்னு யோகா தெரப்பி ப்ராக்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதில் ஆசனா, பிரணயாமா, முத்ரா, மந்த்ரா, யோக நித்ரா எல்லாமே இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு எந்த பேஷண்ட்டுக்கு எதை கொடுக்கணுமோ பர்சனலைஸ்டாக தான் இதை வந்து கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் த கிவிங் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.